திருவரங்கத்தில் வந்து ராமானுஜருக்காக வந்து தனி கோயிலே இருக்குது. அந்த கோயிலில் வந்து அவருடைய மேனி, அதாவது தானான மேனி அப்படின்னு வந்து அந்த சொல்லப்படுற அந்த சிலை இருக்குது. இந்த சிலை வந்து மூலிகையெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. அதுதான் வந்து ராமானுஜருடைய திருவுடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருவுடலை தான் வந்து போற்றி பாதுகாத்து வரான்னு சொல்கிறாங்க. ஆனால் வைணவ பெரியவர்கள்லாம் இறந்தால் அவங்கள வந்து சமாதிப்படுத்தி அதுக்கு மேலே துளசி மாடம் வச்சு அதை வந்து பிருந்தாவனம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து ராமானுஜருடைய சமாதி மீது தான் வந்து அந்த தானான மேனி அப்படிங்கிறக்கூடிய அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது சிலையா அல்லது ராமானுஜருடைய திருவுடலா? 1000 ஆண்டு கழித்து கூட ராமானுஜர் இன்னைய வரைக்கும் வந்து பேசிட்டு வர்றாங்க. ராமானுஜரை பற்றி தொடர்ச்சியாக புத்தகங்கள் வந்து வெளிவந்திருக்கு. ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர் ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிறவர் வங்க மொழியில் எழுதி தமிழில் வந்து பன்மொழி புலவர் ஸ்ரீ எழுதியிருக்க ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு, கவிஞர் வாலி அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிற வந்து ராமானுஜ காவியம், டிஎன் சுகி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எழுதிய ராமானுஜர், அப்புறம் வந்து ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் வந்து மதிப்புரை கொடுத்துருக்க அருளாளர் ராமானுஜர், மூத்த எழுத்தாளர்கள் சாண்டல்ய வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அவர்கள் வந்து ராமானுஜரை பற்றி எழுதியிருக்காங்க.